ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் ப்ளஸ் பவர் பிளான்ட் இவங்களுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய ஒர்க்கு தான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய டீம் வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதே இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு, அவங்க என்ன படித்தாங்கன்னா என்ன மாதிரி பொசிஷன்ஸ் அவங்க போக முடியும், அதுக்கு அடுத்தது அவங்களுடைய ருட்டீன் ஒர்க்ஸு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை வந்து நான் கீழே வந்து அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அதனால் இப்போது நம்ம வந்து கோர் ஆஃப் டாப்பிக்கு வரலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ராயிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா P&ID பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ராயிங். இதில் பார்த்தீங்கன்னாவே ஒரு பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஒரு பைப்பிங் வந்து எதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுதோ ஒரு ஸ்டாட்டிக் வெசலில், அப்படி இல்லைன்னா ஒரு ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் ஆகுதோ, ஒரு டேங்க்கு, ஒரு பம்பு, ஒரு கம்ப்ரஸர்ஸ், ஒரு காலம் அப்படின்னு எந்த ஒரு வேரியஸ் எக்யூப்மெண்ட்டில் அது கனெக்ட் ஆகினாலும் அத்தனை எக்யூப்மெண்ட்டுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டாக நமக்கு என்ன தேவை, எல்லா சிஸ்டத்தோட பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு தேவை. ஏன்னா அதை வச்சு தான் அந்த சிஸ்டம் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். அதனால் அதை வந்து டிவியேட் ஆகியிருக்கா பேராமீட்டர்ஸில், இல்லைன்னா ஒர்க்கிங் ப்ரெஷரில் தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனோடைய கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த எல்லா பேராமீட்டரோடைய ரீடிங்ஸும் நமக்கு லோக்கல் கண்ட்ரோல் பேனல்லையும் கிடைக்கும், ஃபீல்டு கேஜஸ்லேயும் கிடைக்கும், அதே நேரத்தில் நமக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம்லேயும் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன மாதிரி ஒரு கேட்டகரிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து பேராமீட்டர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து கண்ட்ரோலர், ரெக்கார்டர். ஃபஸ்ட்டு இது 3 மட்டும் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசலான் இருக்கேன். இது கண்டினியூ பண்ணி இன்னும் சில டாபிக்ஸும் இருக்குது. அதனால் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னும் போது, இந்த பேராமீட்டர்ஸில் என்ன வருது மெயினாக அப்படின்னா, ப்ரெஷர், டெம்பரேச்சர், அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஃப்ளோ லெவல், இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஒரு சக்ஷன் ப்ரெஷர், டிஸ்சார்ஜ் ப்ரெஷர், காமன் ஹெட் ப்ரெஷர், அதே மாதிரி சக்ஷன் டெம்பரேச்சர், டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து அந்த மீடியம் உள்ளே போகுதோ அதோடைய டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து லெவல், ஏதாவது ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த டேங்கோடைய லெவல், லோ லெவல், ஹை லெவல், அதோடைய லெவல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வேரியஸ் பேராமீட்டர்ஸாக வந்து பார்க்குறோம். இதை தாண்டி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ரெக்கார்டர்ஸ்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டெம்பரேச்சர்லேருந்து வரேன் நான். இப்போ டெம்பரேச்சர் என்னது வந்து நமக்கு வந்து ஒரு வேரியஸான கேஜஸ், வேரியஸான டிரான்ஸ்மீட்டர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் அந்த வேரியஸ் டைப்ஸ் நான் உங்ககிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அதிகபட்சம் நம்ம வந்து எதெல்லாம் வந்து இந்த ஆஃப்ஷோர் கான்ஷோருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த தெர்மோவெல், தெர்மோகப்பிள்ஸ், ஆர்டிடி டெம்பரேச்சர் ப்ரோப்ஸு, டிரான்ஸ்மீட்டர்ஸ், டிரான்ஸ்மீட்டர் வித் வயர்லெஸ் டேட்டா டிரான்ஸ்மீட்டர் கனெக்ஷன்ஸு, dial thermometers, bimetallic temperature and switches, panel mounted and surface mounted thermostat, platinum temperature sensors, temperature indicators, digital thermostat. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இவ்வளோ விஷயம் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் அதிகபட்சம் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னோம்னா, இப்போ பைப்பிங்கில் வந்து உங்களுக்கு தெர்மோவெல் இல்லைன்னா தெர்மோகப்பிள் கொடுத்து எவ்வளோ வந்து டெம்பரேச்சர்ஸ் இருக்குது நம்ம இதை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னோம்னா ஆர்டிடி. ஸோ ஆர்டிடி தான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இடம். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னோம்னா பியரிங்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் கம்ப்ரஸர் இருக்குது, அல்லது வந்து ஒரு மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்குது. ஸோ இதோடைய ஜேர்னல் பேரிங், ட்ரைவன், நான் ட்ரைவன், ஸோ இதோடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம ஆர்டிடியை வச்சு மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீடிங்ஸ் வந்து நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த டீம் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டி கேஜஸ்
இல்லாமல் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரீடிங்ஸ் வந்து எரர் ஆகுது அப்படின்னம்னா, ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேஜஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூலுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, அவங்க வந்து அதை வந்து கேலிப்ரேஷன் கொண்டுட்டு போவாங்க வித் ரெஃபரன்ஸ் டு த மாஸ்டர் கேஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது கேலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டில் வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எல்லா கேஜுமே இப்போ ஒரு டெம்பரேச்சர் கேஜ் இருக்குது, அதை வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணணுமானா அப்படி பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ரேட்டிங் வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 270 டிகிரி சென்டிகிரேட் போகும் அப்படின்னம்னா, அது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 400 ஆர் 350 டிகிரி சென்டிகிரேட் உள்ள ஒரு ப்ரெஷர் டெம்பரேச்சர் கேஜாக இருக்கணும். அதனால் ஏன்னா அதோடைய வந்து மேக்ஸிமம் ஸ்கேல் வந்து நமக்கு இருந்தால் தான் அது நம்ம வந்து எவ்வளோ அதோடைய ஒர்க்கிங் டெம்பரேச்சர் காமிக்குது நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அது வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னம்னா ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரோடைய மெஷர்மெண்ட்டோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ப்ரெஷர் கேஜஸ் பற்றி சொல்லணும்னா போர்டான் டியூப் கேஜஸ், டயஃப்ரம் ப்ரெஷர் கேஜஸ், பெல்லோ ப்ரெஷர் கேஜஸ், கேப்சூல் ப்ரெஷர் கேஜஸ், அப்சல்யூட் ப்ரெஷர் கேஜஸ், மேனோமீட்டர் ப்ரெஷர் கேஜஸ், பீசோமீட்டர் ப்ரெஷர் கேஜஸ் அண்டு டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் கேஜஸ். ஸோ இது இல்லாமல் ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர்ஸ், ப்ரெஷர் சுவிட்சஸ், ஒயர்லெஸ் ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ப்ரெஷர் கேஜ் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அது வந்து ஒரு அனலாக் ரீடிங், எவ்வளோ வந்து அது வந்து அந்த மீடியம் வந்து எவ்வளோ வந்து ப்ரெஷரில் போகுது நம்ம வந்து இதை வந்து பார்க்க முடியும். இதுவே நம்ம அந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர் சொல்லும்போது இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டரோடைய அந்த ரீடிங் தான் வந்து அந்த பிஎல்சி வழியாக அது வந்து என்னதுன்னா ஒரு ட்ரிப் அண்டு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து போகும். இப்போ ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்குது, அதில் வந்து லோ சக்ஷன் ப்ரெஷர் ட்ரிப் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஹை டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் ட்ரிப் இருக்குது அப்படின்னம்னா இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டரோடைய சிக்னல் வந்து அங்கே போகும். இது வந்து டிஜிட்டல், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்மீட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸோடைய என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டு நான் வந்து அந்த ப்ரெஷர் இது சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து என்னது அப்படின்னா போர்டான் டைப்பு, அது போர்டான் டைப் ப்ரெஷர் கேஜ், இது தான் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ஃப்ளோ மெஷர்மெண்ட்டோடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இதுக்கு போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னோம்னா மிட் ஃப்ளோ டிரான்ஸ்மீட்டர், பேடல் வீல் ஃப்ளோ டிரான்ஸ்மீட்டர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளோ சென்சார்ஸ், அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர், மேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர், வேரியபிள் ஃப்ளோ மீட்டர், தெர்மல் ஃப்ளோ மீட்டர், போர்ட்டபிள் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர், கேஸ் மாஸ் ஃப்ளோ மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வந்து ஃப்ளோ மெஷர்மெண்ட். இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர்ஸ், இந்த டைப் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னோம்னா சில இடத்துல வந்து இல்லை சார் எனக்கு வந்து ஒரு ஸ்டடியான ஃப்ளோ தான் வந்து ஒரு பைப்பில் போகணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆரிஃபைஸ் பிளேட்டை வந்து நம்ம அந்த பைப் லைனில் வந்து ஃப்ளாஞ்சர் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ரிக்யூர் நம்பர் ஆஃப் என்ன ஃப்ளோஸ் போகுதோ அந்த ஃப்ளோ வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஃப்ளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த லெவல் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி லெவல் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னம்னா கெப்பாசிட்டன்ஸ் லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக் லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸ், மேக்னெட்டிக் லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸ், அல்ட்ராசோனிக் லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸ், கைடட் மைக்ரோ வேவ் லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸ் அண்ட் லிக்யூட் லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸ். ஸோ அந்த மேக்னெட்டிக் லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம இதில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே இடத்துல நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராசோனிக்கோடைய லெவல் டிரான்ஸ்மீட்டர்ஸும் இருக்கும். இது வந்து இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்பாக இருந்தாலும் சரி, அண்டர் கிரவுண்ட் டேங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஓப்பன் டேங்க் கிரவுண்டோடைய டாப் ஃப்ளோரோடைய டேங்காக இருந்தாலும் சரி, அப்போ அந்த டேங்கோடைய அந்த லெவல் சுவிட்சஸ், ஏன்னா ஒவ்வொரு டேங்க்குக்கும் அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த டேங்க்லேருந்து அந்த ஸ்டோரேஜ்லேருந்து அந்த இன்வென்டரி வந்து அந்த பம்போ இல்லைன்னா அந்த கம்ப்ரஸரோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான லெவல் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்றைக்குமே வந்து லோ லெவலில் வந்து எதுவும் போயிடக்கூடாது. அப்போ ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப டேமேஜ்க்கு வந்து போயிடும். ஸோ அதனால் ட்ரிப் பேராமீட்டர் வந்து இந்த லெவல் பேஸ்டு வந்து லிமிட் சுவிட்சஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னோம்னா நம்ம வந்து ப்ராசஸ் கண்ட்ரோலருக்கு போகிறோம்.
ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோலர் வச்சு சொல்லும்போது எப்படின்னா, ப்ராசஸ் கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்குது, மல்டி லூப் கண்ட்ரோலர் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து பிஎல்சி, அதுதான் வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பேச போகிறோம். இதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா டிசிஎஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்கேடா, SCADA, ஸ்கேடா, சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்டு டேட்டா அக்யூசேஷன், இது வந்து ஸ்கேடா. ஸோ இந்த ஸ்கேடா வந்து என்னது அப்படின்னோம்னா, இது வந்து ஒரு கண்ட்ரோலிங், மானிட்டரிங் அண்டு அனலைசிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிவைசஸ் அண்டு ப்ராசஸஸ், அதோடைய ஒர்க் வந்து இது வந்து பண்ணுது இந்த ஸ்கேடா. ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அந்த டிராஃபிக் லைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சரியான அந்த டைமுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணி இதுன்னு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேடா ஆப்ரேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த பிஎல்சியோடைய மெயின் என்னது, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலருடைய மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னோம்னா, நம்ம எடுக்கிற எல்லா அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதோடைய அந்த பேராமீட்டர் சிக்னல்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த ப்ரோக்ராமபிள் லாஜிக்கல் கண்ட்ரோல் வழியாக தான் நம்மளால் டிசிஎஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து அந்த ட்ரிப்ஸு, இன்டர்லாக்ஸு, ப்ரொடெக்ஷன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னோம்னா இது வழியாக பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பிஎல்சி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு வந்து ஒரு செட் பாயிண்ட், எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 72.8 மீட்டர் இது வந்து ஒரு செட் பாயிண்ட் இருக்குது, இதோடைய செட் பாயிண்ட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஹையர் லெவலில் பண்ணணும் அப்படின்னோம்னாலும் நம்மளால் வந்து இந்த செட் பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், குறைச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ என்றைக்குமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் எடுத்தோம்னாவே அவங்களுடைய ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம், ஒரு ட்ரெயின்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னாவே அங்கே வந்து அந்த ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்டோ அல்லது ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒரு ருட்டீன் ஜாப் போகும்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் அவங்க போய் பார்ப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து ஹெல்த்தி ரீடிங் கொடுக்குதா, அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து ஃபால்ட்டி ரீடிங் ஏதாவது இருக்கா, இல்லைன்னா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து நீடலில் வந்து ஹண்டிங் இருக்கா, அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்குதா சொல்லிவிட்டு அவங்க வந்து இது ருட்டீன்லேயே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அந்த ரெக்கார்டர்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸு. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ரெக்கார்டர்ஸ்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டைப்பில் இருக்கும் அப்படின்னம்னா, பேப்பர் ரெக்கார்டர், பேப்பர்லெஸ் ரெக்கார்டர், அதுக்கடுத்தது கிராஃபிக் ரெக்கார்டர், ரொம்ப இம்பார்ட்டண்டானது இது. கிராஃபிக் ரெக்கார்டர், ஹைப்ரிட் ரெக்கார்டர், இன்டெலிஜென்ட் ரெக்கார்டர்ஸ், ஃபீல்டு டேட்டா ஸ்கேனர்ஸ் அண்டு ரெக்கார்டர்ஸ், அதுக்கடுத்தது வந்து இங்க்ஜெட் ரெக்கார்டர்ஸ். ஸோ இப்போ ஏதோ ஒரு டர்போவைசரியோடைய பேராமீட்டரில் ஏதோ வந்து ஆன்லைனில் வந்து ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னும்போது ஸோ இந்த ரெக்கார்டர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அந்த கிராஃபிக்கல் மெத்தட்ஸில் வந்து அதோடைய பல்சேஷன் வந்து என்னது அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் வந்து எடுத்துப்போம். ஏன்னா அது ஒரு மீன்னால அதோடைய அப்பர் அண்ட் டவுனோடைய வேல்யூஸ் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். அதனால் ரெக்கார்டர்ஸும் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் உள்ள இப்போ என்ட்ராகிறோம். என்னது அப்படின்னம்னா டர்போவைசரியோடைய பேராமீட்டர்ஸ். ஸோ டர்போவைசரி பேராமீட்டர்ஸ் அப்படின்னும்போது என்ன வரும்னா இது வந்து TSI அப்படின்வாங்க, டர்பைன் சூப்பர்வைசரி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த TSI எதுக்கு வந்து பயன்படுத்துது அப்படின்னம்னா, இப்போ நம்ம வந்து டர்பைன் எடுத்துக்கிறோம். இந்த டர்பைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில ரொம்ப கிரிட்டிக்கலான பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை வந்து வைப்ரேஷன், அதுக்கு அடுத்தது வந்து டர்பைன் எக்ஸ்பேன்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஷாஃப்ட் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பியரிங் வைப்ரேஷன் இருக்கும். இது வந்து ஷாஃப்ட் வைப்ரேஷனுக்கும் பியரிங் வைப்ரேஷனுக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் ப்ரோப்ஸ் வந்து அவங்க வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதோடைய ரீடிங்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டர்பைனோடைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அப்சல்யூட் எக்ஸ்பேன்ஷன்ஸ், டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அண்டு ஆக்சுவல் ஷிஃப்ட். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பேராமீட்டர் ஃபார் த டர்பைன் எக்ஸ்பேன்ஷன்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா ஸ்பீட் மெஷர்மெண்ட். ஸோ ஸ்பீட் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீ பேசர். இந்த பேராமீட்டர்ஸ் வந்து இதை வந்து ஆப்ரேஷன் டீமும் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூமில் வந்து பார்ப்பாங்க. செகண்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கண்டிஷன் மானிட்டரிங்கை பற்றி.
அந்த வைப்ரேஷன் செக் பண்ணுற குரூப்பு, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தனியாகவே வந்து ஒரு மானிட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து எப்பயுமே அந்த கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த சில எக்யூப்மெண்ட் வந்து ட்ரிப் ஆகிடுச்சுன்னா என்டையர் ப்ரொடக்ஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சில சிஸ்டம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டர்போவைசரியை வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் டீமுக்கு அப்படின்னும் போது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு பேசிக்காக தெரியும். அம்மீட்டர்ஸ், அப்புறம் வோல்ட் மீட்டர், ஃப்ரீக்வன்சி மீட்டர், பவர் மீட்டர் அண்ட் சின்க்ரோனைசேஷன் ஸ்கேல் மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் சைடில் யூஸ் பண்ணுற நம்மளுடைய கேஜஸ். ஓகேவா? ஸோ அந்த கேஜஸோடைய கேலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து யாரோடைய ஸ்கோப்பில் வரும்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களதில் வரும். இதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபயர் அலாம், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்மோக் டிடெக்டர்ஸ். ஸோ இந்த 2 டாபிக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆயில் அண்ட் கேஸில் பற்றி இருக்கோம். நம்ம வந்து 0 ஃபயர், 0 ஃப்ளேம், 0 ஸ்பார்க், இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் ஆயில் அண்ட் கேஸ்க்கு. அதனால் இவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இவங்க எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னோம்னா இந்த ஃபயர் அலார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஹீட்டு, ஃப்ளேமு, கேஸ் டிடெக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, இப்போ ஆயில் அண்ட் கேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ணுறம்போது பிபிஇ இருக்குல்ல, நம்ம ஹெல்மெட், அதுக்கப்புறம் க்ளவுஸ், அப்புறம் சேஃப்டி ஷூஸ், கவரால், ஆப்ரான்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, காகல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இவங்க வந்து H2S உடைய மானிட்டரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ரைட் சைடில் வந்து இவங்க வந்து அதை வச்சுருப்பாங்க. H2S மானிட்டர் இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் இது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 ppmக்கு வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ppm அலாரம் வந்து செட் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த டீம் போய் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து 10 ppmக்கு மேலே வந்து அலாரம் வந்து அடிக்குது அப்படின்னோம்னா அந்த இடத்துலேருந்து அவங்க எவாக்குவேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த எஸ்கேப் சிலிண்டர்ஸ் இருக்கும், அதை வந்து அவங்க போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எவாக்குவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த போர்ட்டபிளான அந்த H2S உடைய இன்ஸ்ட்ருமெண்ட் மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இஷ்யூ பண்ணுறவங்க இவங்க தான். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு வந்து ஒரு சர்டைன் பீரியடு வேலிடிட்டியில் தான் அவங்க கொடுப்பாங்க. சிலது வந்து ஒரு 6 month டியூரேஷனில் கொடுப்பாங்க, சிலது 1 year அல்லது 24 months வரைக்கும் இருக்கும். அதனால் சிலது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கும். ஒரு சர்டைன் பீரியட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது வந்து ரீகேலிப்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். இதுவும் அவங்க தான் கொடுப்பாங்க. இது இல்லாமல் மல்டி கேஸோடைய மானிட்டர்ஸ் இருக்குது, ஆர் மல்டி கேஸோடைய டிடெக்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா இது வந்து ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணலாங்க, ஹைட்ரோ கார்பன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த கன்ஃபைன்டு ஸ்பேஸ் என்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது இந்த கேஸ் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த கேஸ் டெஸ்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன் கேஸ் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க கூட வந்து சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து கூட இருப்பாங்க. இவங்களுடைய எல்லாமே அந்த கேஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த ஒர்க் பர்மிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து கிளியராக இருந்து அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் சேஃப்டி அண்ட் ஆப்ரேஷன் டீம் ரெண்டுமே நம்மளை வந்து மெயின்டெனன்ஸ் டீமை வந்து அலோவ் பண்ணுவாங்க உள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இந்த ஸ்மோக் டிடெக்டர். ஸ்மோக் டிடெக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி ஸ்மோக் டிடெக்டர், இந்த ஃபயர் அலார்ம்ஸ் வந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸோடைய பிளான்ட்டில் மட்டும் இருக்காது, அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் ஏரியாவிலையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ்ன்றது வந்து ஒரு குட்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டாக இருக்கலாம், இல்லைன்னா சின்ன நேச்சுரல் ஐலாண்டாக இருக்கலாம், இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம். அதனால் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒர்க்குக்கும் அவங்களுடைய அக்காமடேஷனுக்கும் ஒன்றும் பெரிய ஃபார் டிஸ்டன்ஸ் இருக்காது, வெரி நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற அக்காமடேஷனுக்கும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு சின்ன இது வந்தால் கூட உடனே அந்த அலாரம் வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாங்கன்னா அங்கேருந்து உடனே டீம் வந்து எவாக்குவேட் பண்ணிவிடுவாங்க. எவாக்குவேட் வெளியே வந்துடணும். அந்த அலாரம் அடித்த உடனே வந்துடணும். அது பிளான்ட்டில் அலாரம் அடித்தாலும் சரி, அது வந்து அக்காமடேஷனில் அலாரம் அடித்தா ஒன்ஸ் வந்து அந்த ஃபயர் அலாமோ இல்லைன்னா ஸ்மோக் டிடெக்டரோ சென்ஸ் ஆகி அலாரம் வந்துருச்சுன்னா உடனே ஹியூமன் எவாக்குவேஷன் வந்து இமீடியட்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இமீடியட்டாக வந்து அது வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து நம்ம
ஃபயர் டீமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. உடனே ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபயர் சர்வீஸோடைய அந்த இன்ஜின் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது எந்த இடத்துல வந்து அந்த ஃபயரோடைய அலாம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ரியல் டிடெக்டர் வந்து ரியல் சென்ஸ் பண்ணியிருக்கா இல்லைன்னா ஃபால்ட்டி சிக்னலாக சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்கோப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கோப்பு. நம்ம நிறைய விஷயத்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி பேசியிருக்கோம். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஜினியரிங் எம்ப்ளாயீஸு, இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ கண்டென்ட்டில் உங்களை பார்க்குறேன் நான்.